கருப்பசாமி மறுபடி ஆமாம் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர். ஆமாப்பா, நம்ம வந்து பேக்கரி தொழில் பண்ணுறோம். நம்ம வந்து பேக்கரி தொழில் பண்ணுறோம். அதில் வந்து நல்லபடியாக கருப்பசாமி பழைய ஏதார்த்த கருப்பை கொண்டாந்து கொடுத்தா போதுமாப்பா. அதனால் சித்திரை 7ஆம் தேதியிலேருந்து உனக்கு நல்ல ஆளும் அமைஞ்சிடும். பல ஏதாரத்தையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் 2வது கேள்வி அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சாதகமாக ஒன்று முடியணும், அப்படி தானே? கருப்பசாமி கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, நமக்கு சாதகமாக கண்டிப்பாக முடிஞ்சிருக்கூடாமான பேச்சுவார்த்தையில் வந்து நான் வந்து அதனால தான் வந்து போன டைம் வந்து பேச்சுவார்த்தை சரியாக உட்கார வைக்கல. அதனால் நம்ம நாளைக்கு போய் உட்காந்து பேசினாலும் நமக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. எப்போ போய் பேச போகிறேன்? ஞாயிற்றுக்கிழமை பேசிவிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் வந்து பார்க்குறேன். நீ கேட்டது போல் நல்லபடியாக உனக்கு சுமூகமாக முடித்து கொடுத்துறேன். வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இந்த ஒன்று கடையில் வச்சுக்க, ஒன்றை போகும்போது கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? அப்படியா, சத்தியமங்கலம் வச்சுப்பா. மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வாப்பா. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அப்படியா, சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்தது எனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாகணும்னு வந்து கேட்டேன். இப்போ எத்தனாவது மாதம்? 3வது மாதம். அதே மாதிரி எனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஸ்கேனில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்டில் சரியாக வந்திருக்குது. இனிமேலும் உனக்கு அந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு, அதே மாதிரி போட்டி பொறாமை இல்லாமல் எல்லா தேதியும் நம்மளுக்கு புக் ஆகணும், நல்ல வருமானம் வரணும். அவ்வளோதானே? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் வாரிசு உருவாயாச்சு. அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி வாரிசு பிறந்ததையும் எனக்கு ரெட்டைக்கடை வெட்டி பொங்க வச்சு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். நீ கேட்டதோட நல்லா திருமணம் பண்ணி வைக்கணும். திருமணம் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி நல்ல வாரிசு உருவானோம்னா அதுவும் உருவாக்கியாச்சு. உடல்நலை வந்து கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படின்னு இப்போ 3/4 சரியாயிடுச்சு. மாத்திரை பகுதியை நிப்பாட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நிப்பாட்டில கிட்டவா. அதையும் என் திருவிழாவுக்கு பால் கூட எடு, அதுக்குள்ளே அதையும் நிப்பாட்டிடலாம். இதை கொண்டுட்டு போய் ஒன்றை நீ வச்சுக்க, ஒன்றை உன் மகளுக்கு கொடுத்துரு. நான் கருப்பம் கூடவே வரம்போம். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும், கூடவே வரம்போம். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. அப்படியா, சரி. அதனால் கருப்பசாமி 2 நாளைக்கு நல்லா இருக்குது, 2 நாளைக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. அதனால் நான் கருப்பசாமி கொடுக்குற கணிக்கு அப்பப்போ மாற்றம் வருது. அதனால் நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர ஐப்பசி மாதத்தோடு உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணிடலாம். சரியா? அதனால் நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்றேன். அதே போல் நீ என்ன பண்ணுற, அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை போட்டுட்டு வா. உனக்கு இருக்கிற பிரச்சனை அம்மாவாசையிலேருந்து பகுதி குறைஞ்சது அப்படின்னா மறுபடியும் மேலே வராது. குறைஞ்சது வரல நிற்கிற மாதிரி படிப்படியாக உனக்கு அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி கனிமலை கேட்டது எதுக்கு தெரியுமா? ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கான். ஓடுதா இல்லையா? அந்த கேஸ் பிரச்சனை வந்து சீக்கிரமாக முடித்து நமக்கு வர வேண்டியது வந்துடணும். கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு தான் கனிமலை கேட்டிருக்கேன். கொண்டாந்து கூட உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று 108 இல்லாட்டி 54, உனக்கு என்ன தோணுதோ அதில் ஒரு மாலை. அதை கணக்கு பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி சீக்கிரமாக அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். அப்படி முடிச்சா போதும்ல? ரெண்டு கனி கொடுத்துட்டு போகிறேன். நீ கேட்டது போலயே திங்கள் செவ்வாய், சரியா? புதன்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி அதுலேருந்து உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். கேஸுக்கும் உனக்கு ஒரு டைம் கொடுத்துறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி முடித்தா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரேன்ப்பா. அம்மாவாசைக்கு மாலையை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 அவினாசி பாளையம் போயிடுச்சுப்பா. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் எப்படியாவது கருப்பசாமி சகோதரனுக்கு திருமணத்தை பண்ணி வச்சிடணும். அதனால் பார்த்து வச்சதில் 3ல் 1 சரியாக வரும். சரியா? ஆனால் வந்து அந்த ஒரு சில வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கு பார்க்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, அம்மாவாசைக்கு வந்துடுற. சரியா? அந்த ஒரு சில வேலைகளுக்கெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் விரைய செலவும் வரும். இதையெல்லாம் பார்க்காம நீ திருமணம் பண்ணினா அப்படின்னா அவன் நினச்சி நிற்க மாட்டான். அதனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம்
உனக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? அதை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ ஏற்பாடு பண்ணு. நல்லபடியாக திருமணத்தை முடித்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி நல்லபடியாக அந்த இடத்துக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். 4 சென்ட் மட்டும் கொடுத்தா போதும். 4 சென்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் உனக்கு நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுத்துட்றேன். இப்போ 4 சென்ட்டுக்கு வளைஞ்சி வந்துடுவான். நான் வளைய வச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியாக கர்ப்பசாமி உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா? கண்டிப்பாக அமைஞ்சிடும். சரியா? கிட்டவா. இந்த 2027 இந்த வருஷம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். 26 முடிஞ்சு 27 முடிய வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நீ நினச்சது கூட நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதே முடியும். அதுக்கு முன்னாடி நீ என்ன முடிவு எடுத்தாலும் இப்போ எப்படி இருக்கும் அதே நிலமை தான். அவனுக்கு முதல் திருமணத்தை முடிப்போம். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூட வரப்போம். கிட்டவா. நான் தான் சொல்லிட்டேனே. இப்போ பார்த்து வச்சிருக்கிறது இதை முடித்து ஒரு ஓர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணு. சரியா? அதுவும் ஒன்றும் இப்போ வெயிட் பண்ணிப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு வந்து பார். அதுக்கு முன்னாடி அந்த முயற்சி எடுக்கக்கூடாது. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் போய் காலில் விழுப்பா. எப்படியாவது இடத்த விற்று கொடுக்கணுமா? எப்படியாவது இடத்த விற்று கொடுக்கணும். அப்படியாப்பா? அதனால் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு குளறுபடி நடந்து நமக்கு சிக்கலாகி மறுபடியும் தர ரேட்டுக்கு போயிடுது. அதனால் கருப்பசாமி அங்கே மார்க்கெட் ரேட் உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? அதனால் அமாவாசைக்கு வரும்போது அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வா. சரியா? நீ எதிர்பார்த்தது போல் சித்திரை முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே, சரியா, வைகாசி 30 முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அந்த இடத்த விற்று கொடுத்துட்றேன். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றுடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் இப்போ வந்து பார்க்குறான், பேசுகிறான், அப்புறம் மறுபடியும் கடைசிக்கு கீழே போயிடுறான். அதனால் நீ வர்ற பார்ட்டி வந்து உனக்கு பேசி அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி பார்ட்டி தான் வேணும். அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனை நீ தான் கூட இருக்கணும், அதை விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உங்க கூட வந்துடுறேன். சரியா? உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல், உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து நான் இன்றைக்கே உன் வாசப்படிக்கு வந்துடுவேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறாமானே. அதனால் விசுக்குன்னு உசுரெல்லாம் போயிடாது. உன்னை மருத்துவ செலவும் வராது. சரியா? மண் அள்ளிட்டு வா, எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. நாளையிலேருந்து உனக்கு மருத்துவ செலவிடாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கூடயே வரம்போ. இப்போ குடி இருக்கிற வீட்டில் கொண்டுட்டு போய் கட்டிடு. எடுக்கிறது அங்கே போய் அங்கேருந்து மண் கொஞ்சம் அள்ளி எடுத்துகிட்டு வந்துடும். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பா கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததோட பெரிய இருக்கலாம் வாய்ப்பு இல்லை மகளை. அதனால் அவனை திருத்தி கொடுத்து சொன்னபடி கேட்க வச்சு, அதே போல் குடும்பம்னா என்ன அப்படின்னு அவனுக்கு புத்தியை தெளிய வச்சு நல்லபடியாக இருக்கிற காலங்கள் வாழ வச்சா போதுமா? போய் காலில் விட்டுவான். இந்த ஒரு வாரமாகவே குறைஞ்சிருக்குமே. அதே மாதிரி முழுசும் உனக்கு நான் குறைய வச்சு கொடுத்துட்றேன். எதிர்பார்த்தது போல் எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் வராமல் 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னும் குறுகிய காலத்தில், சரியா, என் திருவிழா முடிய வரைக்கும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. உன் குடும்பத்துக்கு உனக்கு நான் சொல்லிட்டேன். அவனை கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். உனக்கு கொடுத்துருக்கேன். அதை மட்டும் பாரு. நீ கேட்டது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர்த்து போல் நல்லபடியாக அமைச்சு அவனை திருத்தி கொடுத்துறேன். உன் மகளுக்கு மகதே வரணும், உனக்கு உன் சகோதரனுக்கு உன் தாய்தே வரணும். நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பாருப்பா. கருப்பசாமி மறுபடி காஞ்சி கோயில் பெருசுப்பா. காஞ்சி கோயில் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு சலுப்புகளாமல் இருக்கு இல்லையா? அதனால் குழப்பம், அதுவும் கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தையும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து எல்லோரும் போல நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் தலைகளாக நடக்குது. அப்படியே மகளை அப்படி நடக்குதா இல்லையா? சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. முன்னாடி வா. அதனால் நான் கருப்பசாமி எந்த பக்கம் தப்பு இருந்தாலும் சரி, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நான் அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன்.
எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 18 வீடு எனக்கு மடிப்பிச்சு எடுக்கணும். சரியா? 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் வர்ற அமாவாசைக்கு கொண்டு வந்து வைக்கணும். சரியா? அதுலேருந்து 18 நாள் கணக்கு. 18 நாள்லேருந்து குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாத சண்டை வராது. இரண்டாவது தொழில், அதுலேயும் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். 18 நாள் அமாவாசையிலேருந்து உன் பிரச்சனை தீர்ந்துடும். இதில் எல்லா மக்களும் உள்ளே சாப்பிடணும். சரியா? வர வேண்டியது வந்துடும். அதே மாதிரி மாதத்தில் 30 நாள் வேலைக்கு போயிடும், வேலையும் கிடச்சிடும். அதனால் நான் கருப்பசாமி இன்னொரு 1 வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறமா சொந்தமாக தொழில் செய்ய முடியுமான்னு பார்த்து அதுக்கு ஒரு வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கிட்டவா அதுக்கு தண்டை நான் சொல்கிறேன். முதல்ல இருக்கிற சிக்கலை தீர்த்துறேன். முதல்ல 2 பேருமே ஒரு நிலையாகவே இல்லை. அதெல்லாம் அதை சரி பண்ணிடுவோம். நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துறேன். 4 பேருக்கு போல் மதிக்க வச்சு கொடுத்துறேன். சரியா? நான் சொன்ன மாதிரி கொண்டாந்து செஞ்சிடணும். மாலை பாட்டில் கொண்டு வந்துடணும். கருப்பங்கூடவே வரம்போ. அப்படியா? கருப்பசாமி மாதிரி பூசாரி விளையம் முயற்சிப்பா. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒரு சில குளறுபடிகளெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அதே மாதிரி யாருக்கு எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக நான் கருப்பை நான் தொலாவி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர ஆடி மாதம் வரைக்கும் விட்டுரு. சரியா? ஆடி முடிஞ்ச ஆவணி மாதம் உனக்கே தெரியும். சரியா? உங்கள் அண்ணுக்கு யாருன்னு காட்டுறேன். அது சரியாக வரும் அப்படின்னு சொன்னால் உனக்கு அதையவே முடித்து கொடுத்துறேன். அது சரி வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு நீ கேட்டது போல் நல்லதா இதை விட நல்லதாக உனக்கு அமைச்சா போதுமா? நான் கருப்பம் கூட வந்துடுவேன். இது ஆடி மாதம் வரைக்கும் இது யாரும் கைப்படாமல் வச்சுருக்கணும். சரியா? ஆடி மாதம் வரைக்கும் நமக்கு எந்த மாப்பிள்ளை வந்தாலும் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஆடிக்கு மேலே எனக்கு பால் கொடடு, ஆடிக்கு மேலே வந்து பாரு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி நல்லதாக தொலைவி பிடிச்ச போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை எல்லோரும் சாப்பிட்றணும். ஒன்றை பாங்காக வச்சுக்க, யாரும் கைப்படக்கூடாது. இப்போ சொன்னது தான். அதுக்குள்ளே உனக்கே ஒரு பாதை உனக்கு கிடைக்கும். அது சரியாக வர்றது அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லணும், இது சரி பண்ணியிருப்பான்னு. வேணாம் அப்படின்னா அதுவும் வந்து என்கிட்ட சொல்லிடணும். சரியா? ஒரே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கோர்ட்டு பிரச்சனை எப்படியும் வரக்கூடாது, வர்றதுக்கு விட மாட்டேன். அதனால் கருப்பசாமி கோர்ட்டு பிரச்சனை இல்லாமல் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேர்த்து போல் நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி காட்டிடுறேன். அதனால் கண்டிப்பாக கோர்ட்டு வாசப்படி மிதிக்கிற ஒரு சூழ்நிலை அமையவிடாமானே, அமைஞ்சாலும் பெரிய பிரச்சனை வராது. சரியா? இது வந்து வைகாசி 20ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு மேலே முழுசும் வராது. சரியா? ஆனால் மிதிக்கிற சூழ்நிலை அமையும். அமைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை வராது. அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே நல்ல வருமானத்தை கொடுத்து இன்னொரு வாய்ப்பு அமையும் அப்படின்னா அமாவாசைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி அதிலிருந்து உனக்கு வெளியில் வர வச்சு நிம்மதியாக எல்லாரும் போல் இருந்தால் போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரேன். நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். அதுக்கு தான் நம்ம அதுக்கு போகிறக்கு இல்லாமல் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு டைம் மிதிக்கிற சூழ்நிலை அமையும். அமைஞ்சாலும் எந்த பிரச்சனை வராது. அப்படி இருந்தால் போதும்ல. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துருவேன். வர முடியல அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு நான் கருப்பம் கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி ஸ்ரீரங்கம்பாளையம் வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் குடும்பத்தை பார்த்ததில் என்ன கேட்காம 3 விஷயத்துக்கு கையெழுத்து போடுற மாதிரி சூழ்நிலை அமையும். என்ன கேட்காம போடக்கூடாது. போட்டேன்னா நடு ரோட்டில் வந்து நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிடும். அதனால் எல்லாருமே கையெழுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு மீறி நான் வந்து சொந்த வந்த முக்கியம் அப்படின்னு ஏமாந்து போட்டுட்டேன்னு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. முதவே சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், கையெழுத்து என்ன கேட்காம போடாத, இதை மட்டும் நீ செய், மற்றது எல்லாமே உனக்கு நமக்கு தேடி வந்துடும். அதே மாதிரி சொத்து ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கு, அதுவும் உனக்கு சீக்கிரமாக அமைஞ்சிடும். சரியா? என் திருவிழா வர்றதுக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அதனால் நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன் கணவனுக்கு சொல்கிறதும் அதே தான். அவனும் என்ன கேட்காம கையெழுத்து போடக்கூடாது. போடாமல் இருந்தால் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி இது சீக்கிரமாக முடித்து கொடுத்து கேஸ் பிரச்சனையை முடித்து நல்லபடியாக 4 பேருக்கு போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கி
அதனால் யாருக்கு எந்த கெடுதல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? அதனால் இப்போ இருக்கிற இடமும் நம்ம கைவிட்டு போவாது. அதையும் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இதோட 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் சீனாபுரம் போயிடுச்சுப்பா. சீனாபுரம் இருப்பா. சீனாபுரம் மகளுக்கு வாரிசு வேணுமாம்மா. மகளுக்கு வாரிசு வேணும். அதனால் கருப்பசாமி உனக்கு வாரிசு நான் கருப்பன் உருவாக்கி தரேன். அதனால் எனக்கு கனி மாலை வேணும். சரியா? ரோஜா பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. அதே மாதிரி ஆமாப்பா, ஆடி மாதம் உனக்கு உருவாக்கிடும்டாமண்ணே. ஆடி மாதம் உனக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? நான் கொடுக்குற கனியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்த முடியுமா? சேர்த்துறோம்ல. அவை அங்கே வர்ற சூழ்நிலை இல்லைன்னு நான் பார்த்தேன். ஆனால் கனி கொடுக்க முடியுமா? அனுப்பிச்சிடலாம்ல. நான் கொடுக்குறத 2 பேரும் சாப்பிட சொல்லிடு. ஒன்றை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை மட்டும் செய்ய சொல்லு. அம்மாவாசைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. ஆடி மாதம் நான் கருப்பை உருவாக்கிறேன். உருவாயிருச்சு அப்படின்னு அங்கேருந்து இங்கே தேடி வரணும். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கினா போதுமா? கிட்டவா. அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து நீ பார்க்கணும். இந்தா இதை 2ஐயும் அங்கே அனுப்பிடணும். நீ கேட்டது போல் ஆடி மாதம் அங்கே உருவாயிடுச்சு. ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் 3வது மாதம் அப்படின்னு என்கிட்ட வந்து நீ சொல்லணும். அதே மாதிரி அப்போ என்னை வந்து மாலை பாதத்தில் மாலை எனக்கு ஒரு 11 புல் வாங்கி தந்துடணும். உணர்ந்துருவில்ல. உருவானதுக்கு அப்புறம் நீ கொண்டுட்டு வா. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு நீ என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இதை நீ வச்சுக்க. 2 பார்சலை அனுப்பிடு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். அம்மாவாசைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. கருப்பசாமி மறுபடி குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் மகளுக்கு வந்து உடல்நல சரியில்லை. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். மகளுக்கு உடல்நல சரியில்லை. அப்படியே உருக்கிட்டே போயிட்டுருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இது கடைசி திட்டம். இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா என்ன ஆகும்னு நீ சொல்லுப்பா பார்ப்போம். பெருஞ்சிக்கலில் கொண்டாந்து முடிஞ்சு போயிடும். அதனால் கருப்பசாமி கடைசி திட்டத்தில் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? வாழ்க்கதே அவளுக்கு சரியாக அமையலை. அவள் உசுரோடு நல்ல முறையாக இருப்பான்னு வந்து பார்த்தோம்னா அதுலேயும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி அவனுக்கு முழுசாக உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் உங்களோட கடைசி காலம் வரைக்கும் உங்களோட இருக்கிற மாதிரி இருக்க வச்சா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நாம் நினச்சது போல் 6 கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? முந்தானி இப்படி 6 கனி கொடுக்குறத 1 பகுதி சாப்பிட்டுடணும். தேய்ச்சி குளிச்சிடணும் 1. இப்படி 3 நாளைக்கு. சரியா? திங்கள் செவ்வாய் புதன். புதன்கிழமைக்கு காலையில் எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு இங்கே அமாவாசை அன்னைக்கு இங்கே வந்துடணும். இங்கே வந்து அப்படின்னா அமாவாசைக்கு வரும்போதே அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே ஒரு அமாவாசைக்கு நான் சொன்னதை செஞ்சிடணும். முந்தானியில் முடிஞ்சு வை. அடுத்த அமாவாசை வரும்போது நீ போய் ரிப்போர்ட்டு பார்க்குற. ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றா, ஓரளவுக்கு அப்படியே தேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. சம்பாதிக்கிறது அறவேறு, அதுவும் செலவு பண்ணிவிட்டு சுத்தமாக முடியாமல் உட்காந்துருக்கோம். உன்னை மருத்துவ செலவே வராது. நான் அவளை கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் நீ புதன்கிழமைக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு நான் வந்து பாரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி புதன்கிழமையிலேருந்து அடுத்த அமாவாசை, இந்த அமாவாசை புதன்கிழமை, அடுத்த அமாவாசை வந்து வர்றதுக்குள்ளே நீயே வந்து சொல்லுவ பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ வர்ற புதன்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூட வரம்போ முழுசு சரி பண்ணியாச்சு. உனக்கு தொழிலும் நிரந்தரமாக கிடைச்சிடும். வருமானமும் எல்லாத்துக்கும் போல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு கொடுத்துட்றேன். முதல்ல உன் மகளை சரி பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியாவது வீட்டை கட்டு இல்லாமல் பாலக்காலெல்லாம் போட்டான். ஆனால் வந்து சரியான வழிக்கு இந்த பக்கம் ஒன்றுமே கண்ணுக்கு சிக்கலை. அப்படி தப்பா? அதனால் தொழில் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் கிடைக்கல. அதனால் உடல்நலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேதான். அப்படி தானே? கை வலிக்குதான். சரிப்பா, இந்த அதை குடி. நான் கை வலி சரி பண்ணிடுறேன். ரெண்டு நாளைக்கு
பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதே மாதிரி நம்ம நினச்சது போல் நமக்கு சீக்கிரமாக தொழில் அமையுமா, நாளையிலேருந்தே போ, மார்க்கெட்டை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, நாளையிலேருந்தே உங்கள் அண்ணுக்கு காட்டுற மாதிரி அப்படியே நாளையிலேருந்து உனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிடும். நீ அப்படியே மாற்றி விடுறதுக்குண்டான ஏற்பாடும் உனக்கு அமைச்சா போதுமா, நான் கருப்பை உருவாக்கி தரேன். அதே மாதிரி சித்திரை முடிஞ்சு வைகாசியில் வேலை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. பாலக்கால் போட்டாச்சு, சித்திரை முடிஞ்சு வைகாசியில் வேலை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு என்ன, இதை விற்றுடலாம். விற்ற தானே கையில் காசு வரும், அதுதான் சொன்னேன். அதுக்குள்ளே இதை விற்றுடலாம், கையில் காசு வந்துடும். நான் சொல்லிட்டேன், இப்போ டைமே கொடுத்துட்டேன். வைகாசியில் வீட்டு வேலை ஆரம்பிச்சிடலாம். இப்போ கையில் காசு இல்லை, அப்போ அதை விற்கணும். இன்னொன்று அதை விற்கிறது, அதுக்குள்ளே விற்றுறோம், இது வேலையும் ஆரம்பிச்சிடலாம். நான் கருப்பு கூட வரப்போம். நேற்றுக்கு வரைக்கும் புரோக்கர் வந்தானா வரலையாங்கிறது அப்புறம், நாளையிலேருந்து தொலாவிட்டு வந்துடுவேன். அதுக்குண்டான வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு அங்கே போயிருப்போம், நான் அதையும் விற்று கொடுத்துறேன். சரியா? மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டு போகும், மார்க்கெட் ரேட் என்னமோ அதை விற்று கொடுத்துறோம்ப்பா. வீட்டில் பிரச்சனை இருக்காது, அதையும் சரி பண்ணிடுறேன். நீ அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. சரியா? கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா. அப்படியா? சரி, கூட இருக்கிறவங்களும் பிரச்சனை தான். அதே மாதிரி இப்போ நம்ம தொழில் போயிருக்கிற பக்கம் அங்கேயும் ஒன்று ரெண்டு சொல்லித்தரேன். அது யாரும் சொல்லித்தரதுக்கெல்லாம கருப்பை நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்து இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு, ஊர்லேயும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தால் போதுமா, கிட்டவா. நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? சிக்கல் எதுவும் வராது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் நெய்வேலி வச்சுப்பா. நெய்வேலி நான் வந்து வெளிநாடு போகலாமான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில் உட்காரு. வெளிநாடு அப்படித்தாப்பா. அதனால் கருப்பசாமி கடன், நம்ம வசதிக்கு மீறி ஒரு கடன் இருக்குது. அந்த கடனையும் கருப்பன் கட்டி கொடுத்து நம்ம நினச்சது மாதிரி வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கம்மியுமா கண்டிப்பாக அமையும். ஆனால் அங்கே வந்து அது நிரந்தரம் இல்லைடாமான்னு முதவே சொல்லிட்டேன். கடனை கட்டுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு அங்கே அனுப்பிச்சி விட்றேன். அதே மாதிரி கடனையும் கட்டிடலாம். எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் உருவாக்குனா போதுமா, நான் கருப்பை உருவாக்கி தரேன். நான் காசு கொடுக்குறேன், இதை வச்சுக்க. இதை வச்சுட்டு நாளையிலேருந்து நீ முயற்சி எடு. வெளிநாடு சீக்கிரமாகவே உனக்கு கிடச்சிடும். அதில் 1 வருஷம் மீறின ஒரு 1.5 வருஷம் அதுக்குள்ளே நான் வந்து கடனையும் கட்டி அதில் தெப்பு தேர்ந்து வந்துடலாம். அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி அதுக்கெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடன் இப்போ டார்ச்சர் இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி அதையும் உனக்கு மாற்றி உருவாக்கி தரேன். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா, அதனால் நிரந்தர வருமானம் கொடுத்துறேன். நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? அதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவோம்ப்பா. சரியா? அமாவாசை முடித்து அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துருப்போம். கூடயே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் மணப்பாறை வச்சுப்பா. மணப்பாறை ஆமாப்பா. இதில் வாத்தியார் கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்ததில் கருப்பசாமி சித்திரை முடிட்டு விடாமான்னு வைகாசி மாதம் உனக்கு தேடி வர்ற மாதிரி உருவாக்கினா போதுமா. வைகாசிலேருந்து ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு தேடி முடிவு பண்ணி வச்சிடலாம். சரியா? நீ கேட்டதோட உனக்கு முடிவு பண்ணி கொடுத்து எல்லோரும் போல் நிம்மதியாக உனக்கு கருப்பன் காப்பாற்றினா போதுமா. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து எல்லோரும் போல் உனக்கு காப்பாற்றி வாழ்க்கையும் உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் சித்திரை முடியட்டும், அதுக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் பௌர்ணமிக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் சரிப்பா. கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும். எப்போ கொடுப்பேன்? சரி, தவறாமல் கொடுத்துருவேன். அடுத்த வாரம் உனக்கு டைம் கொடுக்குறேன்டாமானே, அந்த டைமை கூட உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா. கிட்டவா. நீ கேட்டது போல் ஒன்று எங்கேயுமே ஏமாற்றம் கிடையாது. சரியா? உனக்கு அடுத்த வாரம் வரைக்கும் தான் டைம். நீ எப்போ கனிமாலை எனக்கு கொடுக்குறியோ அன்னையிலேருந்து உனக்கு டைம் கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு நமக்கு நினச்சது போல் உனக்கு வாங்கியும் கொடுத்துறேன். சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்தா போதுமா. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை எல்லோரும் சாப்பிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நான் சீக்கிரமாக உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துறேன். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் மானாமதுரை வச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். சரியா? ஆள் அமையணும். அப்படித்தானே? ஆள் அமைச்சிடலாம்.
மொதல் 2 பேரும் சரியாக இருக்கிறோமா, நான் சொன்னபடி நடந்தமா அப்படின்னு நீ சொல்லு. 2 பேரும் கேட்குறக்கு 2 பேரும் பதில் சொல்லு. நான் சொன்னது காற்றோட போயிடுது, அப்படி தானே? ஆமாம் இல்லைன்னு பதில் பேசு, இல்லாட்டி அப்படி அது சவுக்கு தான் பேசு. சொல்லு. கம்பெனி ஆள் நாளைக்கு அமைஞ்சிட முடியாமானே, சரியா? அதை அமைச்சிடலாம். நம்ம கரெக்டாக 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாமல் நம்ம சந்தோஷம் புரியுமா கம்பெனி வேலைக்கு போய் ஆரம்பித்து செய்கிறோமா? ஆரம்பமே பிரச்சனை, ஆரம்பிக்கும் போது தூங்கி எந்திரிக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். கடைசியில் தூங்கி முடிய வரைக்கும் பிரச்சனை தான். அப்போ இப்படி இருந்தால் அங்கே எப்படி அங்கே பார்க்குறது? அதனால் என்ன பண்ணுற, அம்மாவாசை வரைக்கும் 2 பேர்த்துக்கும் டைம் கொடுக்குறேன். யார் பேசுகிறேங்கிறது இப்போ எனக்கு 2 பேர்த்துக்குமே தெரியும். எனக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு தெரிஞ்ச போது. அதனால் அம்மாவாசைக்கு எனக்கு மாலை, ஆளுக்கு ஒரு மாலை கொண்டுட்டு வரணும். பாட்டில் சொட்டு கொண்டுட்டு வா. அன்னையிலேருந்து உனக்கு நிரந்தரமான ஆள், இன்னும் 2 நாள் போகிறதுக்கு உனக்கு நிரந்தரமான ஆள் அமைச்சு அதே மாதிரி கலையாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. கிட்டவா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா. ஆளுகளை பற்றியோ வருமானத்தை பற்றியோ வேறு எந்த சிக்கலை பற்றியோ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நானும் அங்கே தான் இருக்கேன், என் சகோதரனும் அங்கே தான் இருக்கேன். சகோதரன் வேணும் அப்படின்னா 2 பேருமே இப்படி இருக்கணும். நான் சொன்ன காலம் வரைக்கும் நீ என்ன சொல்லுவேன், அவன் நான் சொன்னபடி கேட்க மாட்டான்ட்டுருவேன். நீ என்ன சொல்லுவேன், அளவுக்கு அதிகமாக வாய் பேசுகிறான், அப்படி தானே? அதனால் இப்போ 3 நாள் அதுக்குள்ளே நீ 2 பேருமே முடிவு பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு மாலை கொண்டு வந்துடணும், சரியா? வியாழக்கிழமையிலேருந்து ஆளுக்கு எனக்கு வேணாமுங்கிற அளவுக்கு உனக்கு வேலை, உனக்கு ஆளை கொண்டு வந்துட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? கருப்பம் கூட வரம்போ இந்தா, இதை தொழில் செய்கிற இடத்துல அறுத்து போட்டுரும். நான் கூட வரம்போ.